ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் முதலில் இலங்கை நிலவரங்களும் அதன் பின்னர் தமிழக நிலவரங்களும் இறுதியாக உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன. ஒரு மனிதனின் உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்னர் அவனது உடலத்துக்கு இப்படியொரு நிலை வரக்கூடாது என்று ஒரு பாடத்தை வித்தியா படுகொலை தண்டனை கைதி பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் உயிரற்ற உடலும் சமூகத்துக்கு ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றது. நேற்று யாழ்ப்பாண சிறையில் தற்கொலை செய்து கொண்ட பூபாலசிங்கம் ஜெயக்குமாரின் உடலத்தை அவரது மனைவி உட்பட்ட குடும்பம் பொறுப்பேற்க மறுத்துள்ளமை ஒரு முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. அவரை ஒரு உறவினராகவோ அல்லது குடும்ப உறுப்பினராகவோ தாம் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்ற நிலைப்பாட்டை இந்த மறுப்பு சமூகத்துக்கு சொல்கின்றது. உடற்கூறாய்வுகளுக்கு பின்னர் அவரது உடலை பொறுப்பேற்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளும் காவல்துறையும் அவரது குடும்பத்துக்கு அறிவித்துக் கொண்ட போது இறுதி கிரியைகளை செய்வதற்கு தமது குடும்பத்துக்கு வசதி இல்லை என்பதால் அரச செலவில் அதனை செய்து கொள்ளுங்கள் என அந்த குடும்பம் காவல்துறைக்கும் ஸ்ரீலங்கா நீதித்துறைக்கும் தெரிவித்ததான செய்திகள் வந்துள்ளன. இந்த உடலத்தை பொறுப்பேற்கும் மறுப்புக்கு இறுதிக்கிரியைகளின் செலவீனம் குறித்த காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை விட அவரது இறுதிச்சடங்கில் உற்றார் உறவுகள் மற்றும் ஊராரின் புறக்கணிப்பு இடம்பெற்றால் அது பெரும் அவமானம் என்பதான ஊகங்களின் அடிப்படையில் இல்லையென்றால் ஒரு கொலையாளியின் குடும்பம் என்ற அவப்பெயர் மீண்டும் தமது குடும்பத்தை சுற்றி சுழல்வதை தடுப்பதற்காக இல்லையென்றால் தவிர்ப்பதற்காக இந்த உடல பொறுப்பேற்பு மறுப்பு இருக்கக்கூடும். ஏனெனில் 2015 மாணவி வித்யா மிகவும் குரூரம் மிகுந்த ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கை யாருமே இன்னமும் மறக்கவில்லை. ஏனென்றால் இந்த படுகொலை சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரியாக சுவிஸ் குமார் என்பவர் இருந்தாலும் அதற்கு அடுத்ததாக நேற்று தற்கொலை செய்து கொண்ட ஜெயக்குமார் தான் இந்த வழக்கின் இரண்டாவது குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட விடயமும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம். இதற்கும் அப்பால் வித்யாவின் இந்த குரூரமான படுகொலை யாழ்ப்பாணத்தை தாண்டி முழு இலங்கையையும் அதிரச் செய்தது. புலம்பெயர் தமிழ் சமூகத்தையும் அதாவது தமிழ் டயஸ்போராக்கவையும் உலுக்கிய ஒரு கொடூரமான குற்றமாக பதிவான நிலையில் இந்த குரூர குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான மக்களின் மனநிலை இன்னமும் இருக்கும் நிலையில்தான் அந்த குற்றத்திற்கு காரணமான குற்றவாளிகளில் ஒருவரின் உடலை அவரது சொந்த குடும்பமே நிராகரிப்பது சமூகத்துக்கு உரிய ஒரு முக்கிய செய்தியாகும். ஆகையால் உயிரிழந்தவரின் உடலை எவரும் பொறுப்பேற்காத நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவில் அரச செலவில் அதனை அடக்கம் செய்ய இல்லையென்றால் தகனம் செய்ய இன்று நகர்வுகள் எடுக்கப்படலாம் என்பதையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இவ்வாறான குரூர கொலையாளிகளை இன்னும் மக்கள் மன்னிக்க தயாராக இல்லாத அதே இலங்கை தீவில் தான் இன்னொரு பகுதியில் தமிழ் மக்கள் மீதான குரூரங்களை நிறுவனமயப்படுத்தி அவர்களது படுகொலைகளை நிறுவனமயப்படுத்தி நடத்தியவர்கள் இன்றும் தெற்கின் முக்கியமான அரசியல் தலைகளாகவும் படைய தலைகளாகவும் ஏன் மத தலைகளாகவும் கூட உலாவரத்தான் செய்கின்றார்கள். இப்போது ஸ்ரீலங்காவின் அட்டமஸ்தானாதிபதி விழிப்பு பெரும் பௌத்த தலையான வல்லேகம ஹேமரத்ன தேரர் கூட ஒரு சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த விடயத்தில் மாட்டுப்பட்டு கொண்டாலும் அவரை பாதுகாக்க முயலும் வீரியங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்கின்றன. ஆகையால் இலங்கை தீவில் இவ்வாறான குற்றங்களுக்குரிய தண்டனைகளை இன்னமும் வழங்க அரசாங்கமே தயாராக இல்லை என்ற கசப்பான யதார்த்தமும் புலப்படத்தான் செய்கின்றது. கடந்த வாரம் இந்த பௌத்த தலையை புனையெடுக்க ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உட்பட்ட 40க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் குழுமி இருந்த காட்சிகள் எல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கின்றன. ஸ்ரீலங்காவின் முக்கியமான அட்டமஸ்தான பௌத்த தலை குறித்து உள்ள இந்த விடயம் முக்கியமானது என்பதால் அதனை இன்னொரு பதிவில் விரிவாக நோக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் புதிய புதிய அதிர்ச்சிகள் இல்லையென்றால் பரபரப்பான செய்திகள் இலங்கையில் அம்பலப்பட
இப்போது தமிழ் மக்கள் மீதான குரூரங்களை நிறுவனமயப்படுத்தி அதனை ஒரு பெரும் போராக கட்டவிழ்த்து விட்ட முகங்களின் அல்லக்கை அமைப்புகளான இராணுவ பலய அமைப்பு போன்ற அமைப்புகள் நூதனமான குரல் கொடுப்புகளில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக இராவண பலய அமைப்பின் தலைவரான சத்தாசீச தேரர், அவரும் ஒரு பௌத்த தலைதான். அவர் இப்போது ஒரு முக்கியமான குரல் கொடுப்பை செய்கின்றார். இலங்கையை ஆள்வதற்கு ஒரு மன்னர் தேவை எனவும், அந்த மன்னர் மஹிந்த ராஜபக்ஷவின் நிழலாக இருக்கும் அவரது அரசியல் வாரிசும் புதல்வருமான நாமல் ராஜபக்ஷ தான் நிச்சயமாகவே அவர் என சொல்லி சதாசிஸ்த தேரரன்கோ முகங்கள் புதிய உசுப்பேற்றல்களை செய்ய தலைப்படுகின்றன. கிழக்கு தமிழர்களை வெட்ட வேண்டும், துரத்த வேண்டும், கிழக்கை பௌத்தமயமாக்க வேண்டும் என ஆக்ரோஷமாக குரல் கொடுத்த அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரர் போன்ற முகங்களையே அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எந்தவித கூச்ச நாச்சமின்றி சந்தித்து பேசி திரும்பிய நிலையில் சத்தாசிச அன்கோ முகங்களின் இவ்வாறான கருத்துக்கள் ஒன்றும் புதுமையானவையும் அல்ல. இதற்கிடையே அனுர அரசுக்கு எதிராக ஒரு அறகலைய கிளர்ச்சியை தமது தரப்பு ஆரம்பித்து விட்டதாக தென்பகுதியில் உசுப்பேற்றும் கருத்துக்களை வெளியிடக்கூடிய ராஜபக்ஷ ஆதரவு சாமர சம்பத் தசநாயக்கா போன்றவர்களும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் டயஸ்போரா தமிழர்களை மையப்படுத்தி புதிய பரபரப்பு செய்திகளை கிளப்பிவிடத்தான் செய்கின்றன. அந்த வகையில் அனுர அரசாங்கத்தின் கேபினெட் தொகுதி அமைச்சராக உள்ள ஒருவரின் மகள் பிரித்தானியாவில் விடுதலை புலிகளின் ஆதரவாளராக உள்ள ஒரு தமிழ் அரசியல் செயற்பாட்டு பிரபல புள்ளிக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்து தனது PhD எனப்படும் முனைவர் கற்கை நெறியை கற்று வருவதாக சாமர சம்பத் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அமைச்சர் யார் என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. எனினும் அவரது மகள் தங்கியிருந்து படிக்கும் பிரித்தானிய தமிழ் அரசியல் புள்ளியின் பெயர் ராஜா என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். சாமர சம்பத் தசநாயக்கா முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டானது ஒருபுறம் அன்றைய அரசாங்கம் புலம்பெயர் அமைப்புகளை உள்ளூரில் விமர்சித்துக் கொண்டு மறுபுறம் அவர்களுடன் கமுக்கமான டீல்களை இல்லைன்றால் தொடர்புகளை பேணுவதான அடிப்படையில் உலாவிடப்படுகின்றது. இதற்கிடையே அன்ற தரப்பில் உள்ள அந்த அமைச்சர் கேடி லால்காந்தா எனவும் அவரது மகள் பியூமிதான் லண்டனில் தங்கியிருந்து டயஸ்போரா தமிழ் புள்ளி வீட்டில் தங்கியிருப்பதாகவும் அங்கிருந்து தான் தனது கற்கை நெறிகளை தொடர்வதான செய்திகள் எல்லாம் வந்தாலும் தனது மகள் வெளிநாட்டில் கல்வி கற்பதான செய்திகளை லால்காந்தா அண்மையில் மறுத்திருக்கின்றார். இதுவும் ஒரு முக்கியமான விடயம். மொத்தம் தெற்கில் உள்ளவர்களுக்கு இன்னமும் விடுதலை புலிகள் மற்றும் அவர்கள் தொடர்பான ஒட்சிசன் தேவைப்படுவதைத்தான் ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அண்மையில் தேசிய தலைவரின் இறுதி 72 மணி நேரத்தில் நடந்தது என்ன தெரியுமா என்ற பரபரப்பான விடயங்களை சொல்லிக்கொள்வதாக இருக்கட்டும். இல்லையென்றால் புலம்பெயர் ராஜாவின் வீட்டில்தான் அனுரவின் முக்கியமான அமைச்சர் ஒருவர் தங்கி படித்து வருவதான கதைகளாக இருக்கட்டும். அவையெல்லாம் இந்த ஒட்சிசனின் அடிப்படையில் தான் வருவதை அவதானிக்க முடிகின்றது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நிற்கின்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்டு அதில் வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினர்களில் 3 பேர் தமது பதவிக்காலத்தின் 1 மாதம் கூட கடக்காத நிலையில் தமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளில் இருந்து நேற்று விலகி முதல்வர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நகர்வு இன்றும் தமிழக அரசியலில் சலசலப்பை நீட்சிப்படுத்தியுள்ளது. இந்த 3 MLAக்களும் பதவி விலகாமல் தமிழக வெற்றி கழகத்தில் ஒருவேளை இணைந்திருந்தால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்திருக்கும் என்பதால் அதிலிருந்து தப்பிக்க அவர்கள் தமது பதவிகளை துறந்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பதாக கருதப்படுகிறது. எனினும் இந்த நகர்வு தமிழக வெற்றி கழகம் குதிரை வேரத்தில் ஈடுபடுவதான குற்றச்சாட்டுக்களை வலுப்படுத்தியுள்ளது. ஆனால் ஆட்சி தரப்பான முதல்வர் விஜய் தரப்பு இதனை மறுக்கின்றது. இந்த 3 பதவி விலகல்களுடன் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கை இப்போது 4ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் ஒரு தொகுதியிலிருந்து அவர் பதவி விலகி இருக்கின்றார். அதை நீங்கள் அறிந்த விடயம். நேற்று 3 MLAக்கள் பதவி விலகி இருப்பதால் இப்போது 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த நகர்வுகளை கடுமையாக விமர்சிக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குதிரை வேகத்தில் குதிரைவேரம் நடப்பதாகவும் அதிமுக உறுப்பினர்களை பதவி விலகச் செய்து தலைமைச் செயலகத்தில் வைத்தே தமது கட்சியில் தமிழக வெற்றி கழகம் இணைப்பது போன்ற மோசமான காட்சிகளை பார்க்கத்தான் தமிழக மக்கள் தவேகாவுக்கு வாக்களித்தவர்களா எனவும் அவர் வினா எழுப்புகின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் தூய சக்தி என்ற கொட்டொலி இப்போது துயர சக்தி என்ற கொட்டொலியாக அம்பலப்படுவதாகவும் ஸ்டாலின் எள்ளல் செய்கின்றார்.
ஆனால் திமுகவின் ஆட்சியிலும் இவ்வாறு அதிமுகவிலிருந்து பலர் திமுகவுக்கு தாவிய சம்பவங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருந்தன. முன்னைய திமுக அமைச்சரவையிலிருந்து பலரே அதிமுகவிலிருந்து தாவிய முகங்கள் என்பதும் இன்னொரு கசப்பான யதார்த்தம். ஆனால் அரசியலுக்காக இவ்வாறாக மாறி மாறி குற்றச்சாட்டுகள் நடத்தப்படுவது தமிழகத்தின் ஒரு காட்சியாகவும் இருக்கிறது. விஜய் தரப்பை பொறுத்தவரை, அதாவது ஆளுந்தரப்பை பொறுத்தவரை, தமது தற்போதைய அரசுக்கு ஆதரவளிக்கும் கட்சிகள் தமது ஆதரவை மீளெடுத்தால் 107 என்ற ஆசனங்களுடன் ஆட்சியை தக்க வைக்க முடியாது என்பதால் குறைந்தது 10 முதல் 12 சட்ட தொகுதிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து உறுப்பினர்களை பெறுவதற்காக இடைத்தேர்தல் ஒன்றை நடத்தும் சூழலை நுட்பமாக உருவாக்குவதாகவும், அந்த நுட்பத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் தனிப்பட்ட பலத்தை 118க்கு மேல், அதாவது பெரும்பான்மை பலத்துக்கு மேல் கொண்டு செல்லும் திட்டங்கள் எல்லாம் இருப்பதாகவும், அந்த திட்டங்களின் அடிப்படையில் தான் இவ்வாறான சூட்சும நகர்வுகள் எல்லாம் இடம்பெறுவதாகவும் கருதப்படுகின்றது. இந்த நகர்வு நடந்தால் தற்போது ஆதரவு வழங்கும் கட்சிகளை ஆட்சியிலிருந்து கலற்றிவிடலாம், கூட்டணி கட்சிகளின் பிடியிலிருந்து விடுபடலாம் என விஜய் தரப்பு எண்ணுகின்றது. அதாவது தனக்கு தனிப்பட்ட பெரும்பான்மையாக 118 அடைவதற்காக இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி விலகலையும் தமிழக அரசியல் களத்தில் எதிர்பார்க்க முடியும் என்பது வேறு விடயம். இந்த நிலையில் கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை தொடர்ந்து முழுக்கி வரும் நிலையில் இந்த விடயத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு ஒன்றுக்கு முன்னர் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பலமாக சிரித்து பேசிய காணொளி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே இந்த விடயம் குறித்து செய்தியாளர்களின் சந்திப்பில் தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா புன்னகைத்தபடி பதிலளித்த இன்னொரு காணொளியும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் இப்போது காவல்துறை அதிகாரிகள் ஒரு துன்பியல் சம்பவம் குறித்த செய்தியாளர் மாநாட்டுக்கு முன்னர் சிரித்து பேசியமை அரசியல் ரீதியிலும் சமூக ரீதியிலும் விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக தனது உடல் மொழி திட்டமிட்டு தவறாக திரிக்கப்படுவதாக விஜயின் அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தமை வேறு விடயம். கோவை சிறுமியின் கொலை சூத்திரதாரிகள் இருவர் தற்போது தடுப்பு காவலில் உள்ள நிலையில் இந்த வழக்கை விரைவு நீதிமன்றம் மூலம் விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். இவை தமிழக நிலவரங்கள். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஒருபுறத்தை ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுக்களில் ஈடுபடுகின்றது. ஈரானுடனான இந்த பேச்சுக்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் செய்திகளை சொல்லிக் கொண்டாலும், மறுபுறத்தை தெற்கு ஈரானில் ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் கன்னிவெடிகளை விதைக்கும் படகுகள் நிலை கொண்ட இடங்கள் உட்பட்ட பல இடங்களில் தற்காப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்துள்ளது. ஈரானிய படைகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து அமெரிக்க துருப்புக்களை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க படைய தரப்பு தாம் நிதானத்தை கடைபிடித்து வருவதால் போர் நிறுத்தம் இன்னமும் நீடிப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றது. இதற்கிடையே ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரும் எந்த ஒரு ஒப்பந்தத்தின் பின்னணியில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் உட்பட்ட சில நாடுகள் இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்குவதை நோக்கமாக கொண்ட ஆபிரகாம் உடன்படிக்கையை ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் சுழி ஓடுவது மீண்டும் இழுவறிகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஐயங்களை எழுப்பியுள்ளது. ட்ரம்பின் இந்த முன்மொழிவு தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் புதிய ராஜதந்திர சிக்கல்களை இழுத்து வரக்கூடும் என்ற ஊகங்கள் உள்ளன. இதே போல ஈரானில் உள்ளதாக கருதப்படும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிப்பதற்கான தனது திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் விவரிக்கின்றார். இந்த யுரேனியம் ஒன்றில் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படும் அல்லது ஈரானில் வைத்தே அழிக்கப்படும், இல்லையென்றால் இன்னொரு நாட்டுக்கு அது அனுப்பப்படும் என்று அவர் பட்டியலிடுகின்றார். ஆனால் ஈரானோ இந்த விடயத்தில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றது. எனினும் ஈரானில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மீட்டுக் கொள்வதில் அமெரிக்கா ஒருபோதும் பின்வாங்காது என ட்ரம்ப் திருப்ப சொல்லி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக பிரித்தானியா தனது வரலாற்றில் மே மாதத்தில் மிக உயர்ந்த வெப்பநிலையை நேற்று பதிவு செய்தது. 33.3°C பிரித்தானியாவின் அதிஉச்ச மே மாத வெப்பநிலை பதிவாகியுள்ள நிலையில் இன்று மேலும் வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று இங்கிலாந்தின் சில பகுதிகளில் 35°C அளவுக்கு வெப்பம் உயரக்கூடும் என எச்சரிக்கப்படுகின்றது. இதேபோல பிரான்சிலும் பருவகாலத்தில் நிலவும் சராசரியை விட 10 முதல் 15°C வரை வெப்பநிலை தற்போது அதிகமாக உள்ளது. கடந்த ஞாயிறன்றே பிரான்ஸ் முழுவதும் மே மாத வெப்பநிலை வரலாற்று சாதனையை பெற்ற நிலையில் இன்றும் தலைநகர் பாரிஸ் உட்பட்ட 18 மாவட்டங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக காணப்பட்ட மே மாத வெப்பநிலையில் இதுதான் மிக அதிகமான வெப்பநிலை பதிவுகளை கொண்ட மாதம் என பிரான்சின் வானிலை அவதான நிலையம்
தெரிவித்துள்ளது. சஹாரா பாலைவனத்தின் வெப்பக்காற்று மத்திய தரைக்கடல் ஊடாக மேலுயர்ந்து ஐரோப்பாவின் மீது தற்போது ஒரு வெப்ப குவிமாடமாக நிலைகுத்தி நிற்பதால் ஐரோப்பாவில் பொதுவாகவே தற்போது காற்று அல்லது மேகக்கூட்டங்கள் இல்லாததால் வெப்பம் தன்னைத்தானே உயர்த்தி பல நாட்களுக்கு அதனை தீவிரமாக ஐரோப்பாவில் பரவ விடும் அளவுக்கு நிலைமை உள்ளதாகவும் இன்று எச்சரிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் புவி வெப்பமயமாதலின் ஒரு தெளிவான அறிகுறி என்றும் வானிலையாளர்கள் எச்சரித்துள்ளனர். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். இதேபோல நரக்ஸ் விருக்ஸின் மிக்ஸ் அண்ட் மச் பதிவுக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.